விசுவாசமானது நம்பப்படுகிறது காணப்படுகிறது நல்ல பிதாவே நன்றி சொல்லுவோம். வெறுமையான ஆத்திரம்னா வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் ஆத்திரமா இழக்க செய்யும். ஒரு சில நான் கட்டாளி சமூக நேராக பார்க்கிறேன் தரை மட்டும் ஆக்கிறேன் நாய் கட்டாவை வெறுமையான பார்க்கிறேன் நாய் கட்டாவை நிரம்ப செய்யா கட்டளை உதவி செய்யா செய்யும் நாய் கட்டாவே வார்த்தை கொண்டு வந்தது சமூக தாழ்த்துகிறேன் கட்டர் தாமே வார்த்தை கொண்டு நாய் கட்டாவை கத்து பேசுகிறா செய்கிறேன் ஆசீர்வதியும் ஆசீர்வாதம் நாமத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போது வாசிக்கிறோம்? சங்கீதம் 31 23 25 வாசிக்கிறோம். சங்கீதம் 31 23 25 வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம் கண்ணுதலினாலே நம் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்க 23 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்து என்ன பண்ணுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம கர்த்தருக்கு காத்திருக்கும்போது என்ன பண்ணுமா? தைரியமா இருக்கும். ஏன்னா நாம என்ன பண்றோம்னா நம்மளுடைய விசுவாசமானது என்ன பண்ணுது? நம்ம வார்த்தை தான் சொல்றோம், விசுவாசமான நம்ம காணப்படாது நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் விசுவாசம் நம்ம என்ன பண்ணோம்? தைரியமா இருக்கும், திடமா இருக்கும். ஒரு காரியத்தை கேட்டோம்னா அது இப்போ நடக்கலைன்னா திரும்பி நடக்கும். இப்போ நடக்கும்னா நடக்கும். ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த மங்கி, எத்தனை பேர் மங்கி பார்த்துருக்கீங்க? குரங்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது என்ன பண்ணும்? ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். ஆமாம் தானே?
கொடுத்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஏன் இங்க என்ன சொல்றேன்னா, தைரியமா காத்துக்கணும். கத்திருக்கு அலையியா காத்திருக்குதுன்னா என்ன? அலையியா வெயிட் பண்ணி என்ன பண்ணணும், அதை பெற்றுக்கொள்ளணும். நாம என்ன பண்றோம்னா, இந்த மாசம் முடியலையே, அடுத்த மாசம் என்ன பண்றோம்? அலையியா அடுத்த மாசம் என்ன பண்றோம்? நம்ம நம்மளுடைய உலக பிரகாரமான காரியம் எப்படின்னா, நாம் உறுதியாய் ஆண்டவருக்கு நிற்கிறதே இல்லை. என்ன எடுத்துக்கோ அலையியா, ஆண்டவரே நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், உங்கள் சமூகத்தை விட்டு நான் விலகி போகிறது இல்லை. நீங்கள் என்னை எடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என் பிள்ளைகளையும் இஸ்ரேல் உண்டாக சமாதை காணணும். ஏன்னா என்னோட ஜெபம் அப்படியா இருக்கு. அலையியா நான் ஆண்டோடு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆண்டோடே நான் என் பிள்ளையும் இஸ்ரேல் உண்டாக சமாதை காணணும். ஆனால் நீங்கள் எத்தனை முறை என்னை பலவீனப்படுத்தினாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் அசைக்கப்படுவதே இல்லை. அலையியா எத்தனை வகையான பலவீனங்கள் வருது தான், ஆனால் என்ன பண்ணுறது, அது நம்ம விட்டு போயிடணும். அது அலையியா என்னை பசங்க நிறைய பயமுத்துவாங்க. நான் அது பயப்படுத்தேம்மா, எனக்கு ரொம்ப ஹார்ட் வீக்காக இருக்குமா, நீ மாம்செல்லாம் சாப்பிடுவாங்கம்மா, எனக்கு ஹார்ட் பம்ப் ஆகுதுமா அப்படின்னா. அலையியா ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீ சூப்பு சாப்பிடணும், வெஜ்ஜு சூப்போ எந்த சூப்போ சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த சூப்புன்னு எனக்கு கிடைக்கிறது இல்லை. அலையியா ஆனால் கிடைக்க போய் சாப்பிடுவேன். ஆனாலும் கற்றுக்க சொல்லி ஆண்டவரே நீங்கள் என்னென்ன பண்ணுங்க, நடந்துங்க. அவர் இதுவரைக்கு நடத்துறதுனால தான் நான் நிற்கிறேன். அலையியா நான் நிற்கவும் நிறுவனம் ஆவதும் கிருபை நம்மளோட வாழ்வே. முதலாவது அவரோட கிருபை காத்துக்கணும். முதலாவது அவரோட விசுவாசமா இருக்கணும். விசுவாசித்து காத்திருந்து அப்புறம்தான் அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நாம் என்ன பண்ண ஃபாஸ்ட் ஃபுட்டு போயிருக்கீங்களா? இருக்காது ஃபாஸ்ட் ஃபுட்டு அது என்ன பண்ண ஃபாஸ்ட்டாக டிக்கெட் எடுக்கும். வீசாவோட வேணாம், டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சிடும். எங்க ஃபாஸ்ட்டாக டிக்கெட் எடுத்து நம்மளை அனுப்பிச்சி விட்டுரும். ஆனால் கர்த்தரு சமுதாயமாக ஆக்க பொறுத்தவங்க ஆறவும் பொறுக்கணும். சுட எடுத்து வாழ போடனா நாக்கும் வெந்து போவோம், குடவை வெந்து போவோம். அலையியா கர்த்தரை நம்ம காத்திருந்து பலனடைந்து கழுகு போல் பரப்பி என்ன பண்ணீங்க? என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீங்க. அல்லேலூயா. அதை நிறுத்தி வாசிங்க. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மனக்கலக்கத்திலே என்ன பண்ணா? Incoming voice call from +91 94420 53884. Incoming voice call from +91 94420 53884. Hallelujah.
அல்லேலூயா. அவர் Incoming voice call from +91 அவர் நம்முடைய விண்ணப்பத்து சத்தத்தை கேட்கிறவா இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்னா இப்ப நடக்கலையா என்ன பண்றோம், ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஜம்ப் பண்ணவே கூடாது. நான் அப்பெல்லாம் டைரி ரொம்ப எழுதுவேன். டைரி எழுதி அதில் என்ன பண்ணுவேன், என்னுடைய விண்ணப்பத்தை நான் எழுதுவேன். என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஜே போட்டு அப்புறம் 0 0 0 0 0ன்னு போடுவேன். ஏன்னா ஏசு தான் என்னுடைய ஹீரோ, நான் 0. ஜே ஜீசஸ் போட்டுட்டு 0 0 0 போடுவேன். அதே மாதிரி அவங்க கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு எழுதுவாங்க. 130 முறை 140 முறை கணபதி கூட எழுதிருக்கேன். நான் என்ன பண்ணேன், முதல்ல ஜே போட்டு அப்புறம் 0 0 போட்டு 0னா கர்த்தர் என்னுடைய ஹீரோ, நான் 0. அப்போ நான் கர்த்தரை முன் வைக்கும் போது அவருடைய ஹீரோவாக இருக்கும்போது நான் என்னென்ன பண்ணுவார், அவர் தூக்கி பண்ணுவார், தூக்கிடுறாரு, நிறுத்திடுறாரு, தைரியப்படுத்திடுறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணணும், ருசிக்கணும். அவர் மேல நம்பிக்கிற மனுஷன். அப்ப நாம இந்த வார்த்தைகளை சொல்றோமே கண்டி அதை கடைபிடிக்கவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு எப்பயுமே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம ருசித்து பார்த்து மாத்திரமல்ல, நீனும் மதுர மாமி, நீனும் மதுர மாமி, இயேசுவே நீனும் மதுர மாமி, ருசித்து பார் அவர் நல்லவர், இயேசுவே நீனும் மதுர மாமி. It's like honey in the morning. It's like honey in the morning. It's like honey in the Lord. Oh, taste and see, the Lord is good. Oh, taste and honey in the Lord. கர்த்தர் தேனிலும் இனிமையானவர். அதை நாம நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அதை நம்ம ருசிச்சோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஒருபோதும் சிங்கத்துக்கு தாழ்ச்சிட்டு பட்டியான கர்த்தர்களுக்கு நன்றி குறைபடாது. காட்டுல சிங்கமே பட்டியானது. ஆனா கர்த்தர் வேற உங்களுக்கு எனக்கு எந்த நன்மையும். ஆனா இன்னைக்கு நம்ம பொருளோட தான் வாங்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஏதாவது சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு குறையவே கிடையாது. கர்த்தரை நிறைய தான் படிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்ல புரியுதா? அல்லேலூயா. என்ன நான் சொன்னா நிறைய பேர் குத்தம். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இஸ் ட்ரூ வேர்ட். இது கர்த்தருக்கு வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தையை நாம கடைபிடிச்சோம்னா, இந்த வார்த்தையை நம்ம காத்திருந்தோம்னா, எந்த வகையான பலவீனமோ வெப்பமோ அவமானமோ எதுவுமே நம்ம சூழ்ந்து கொள்ளவே கூடாது. வர்றோம் அதை போல வரும், அந்த படி போல. அல்லேலூயா. 16 வரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய சூறாவளி அடிச்சுது. ஆனா அப்ப நம்ம வாய் நிறைய பேசுவோம். 16க்கு முன்னெல்லாம் ரொம்ப வாய் பேசுவோம். எப்போ பார்த்தா ரத்தம் தான் வரும். ஏன்னா அடிப்பாங்க. அப்புறமா யோசித்தேன். அப்புறமா ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். அப்போ நான் கர்த்தருக்கு பேச ஆரம்பிச்சேன். நான் இனிமேல் அவர் தான் பேசுவேன். அடுத்து யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், கீழே வந்து உட்காந்து யாருமே கதை பேசுவேன். ஒன்று ஃபோனில் நோண்டிருப்பார், மற்ற கதை பேசுகிறேன். நம்மள நாங்கள் அல்லேலூயா. பக்கத்தில் தங்கச்சி இருந்தா அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். நான் கேட்டு பாருங்க, பக்கத்து வீட்டா தங்கச்சி இருந்தா ஏன் மதன் நேரில் போகலாங்க. நான் இப்போ உட்கார்ந்தாங்க. 16க்கு அப்புறம் தான் ஆண்டு வந்து என்னோடு பேச ஆரம்பித்தார். நாங்கள் அவரோடு பேச ஆரம்பித்தோம். அநேக அற்புதங்கள் தெரியாமல் பழக்க செஞ்சுருந்தார். இன்னைக்கு ஃபோன் மூலியமாக என்ன பண்ணுறாரு, அதிசயத்தை செய்கிறார். நான் டைரெக்டாக போய் ஜோபிக்கிறது அவசியம் இல்லை. நிறைய ஜபத்துக்கு ஃபோனில் தான் வருது.
பெங்களூர் வரும், மும்பைலேருந்து வரும், மகாராஷ்டிராவில் வரும், இப்போ திண்டிவனத்தில் வரும். நிறைய ஃபோன் அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் ஜோம் பண்ணி நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் ஒரு ஐயா இருக்காரு, ஜாக்சன் போகிறாங்க கிராமத்துக்கு. அந்த ஐயா அடிக்கடி சொல்லுவார், அம்மா நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக நான் சொல்லுவேன். கற்றுவா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்ம வாழ்க்கை நல்லவராக இருக்கா. நம்ம விசுவாசமான காரணங்கள் முடியும் நம்பப்பட நிச்சயமாக இருக்கும். ஆபிரகாம் தேவனை விசுவாசம். ராகேலின் கர்ப்பம் அடைக்கப்பட்டது, ஆனால் கர்த்தர் அவர் கர்ப்பத்தை திறந்தார். அல்லேலூயா. அவங்களும் அவர் பேசுவாங்க, நான் அழகா இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் மனமேடிப்பை பார்க்கணும். மனமேடிப்பை பார்த்தா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், சீக்கிரமாக காணணும். கர்த்தருடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். கர்த்தர் கருத்தை நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார், மோனிகாக்கு படிப்பு கிடைச்ச வேலை கிடைச்ச ஊழியத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆமென். அல்லேலூயா. அவன் காத்துக்கிறான், நான் படிச்சு முடிச்சுட்டேன், ஆனால் கர்த்தர் சம்மந்தம் காத்து கண்டிப்பாக காத்து கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம். அல்லேலூயா. ஆனாலும் ஒன்று கர்த்தர் அந்த வேலை கொடுத்தா கண்டிப்பாக நம்ம தசமாக தவறவே கூடாது. எல்லாம் சதுவு முடிச்சுட்டு கடைசியில் மீது 5-10 கொண்டா ஆண்டு சம்பவம் அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. தசம பாகம் எடுப்பது கர்த்தருடைய காரியம். தானே உன் இஷ்டம் போடு உன் இஷ்டம். ஆனால் தசமகத்துக்கு யாருக்கு 10ல் ஒரு பங்கு கண்டிப்பாக ஆர்டர் கொடுக்கணும். அல்லேலூயா. என் ஃபோன்பே மூலியமாக தான் வரும் தசமம். இப்போ பெண்கள் ஜெபிக்கும் போது ஃபோன்பே மூலியமாக தான் வரும். அதை என்ன பண்ணோம், அப்படியே ஜாயின் பண்ணி என்ன பண்ணேன், கிராமத்துக்கு கொண்டு போய் செலவு பண்ணேன். அல்லேலூயா. எப்படியும் 10,500 11,000 ரூபாய் வந்துட்டோ அந்த காசு அப்படியே பண்ணி கிராமத்துக்கு செலவு பண்ணேன். மாதம் 8,500 ரூபாய் 8,890 ரூபாய் மூட்டை வாங்கி போடுவேன் அரிசி. அடுத்த பாக்கெட்டுக்குள்ளே போட்டு கொடுத்துருவேன், கவரை போட்டு கொடுத்துருவேன். அப்போ நான் எதுவுமே எனக்கு வச்சுக்கல, எல்லாமே கரெக்டாக தான் செய்வேன். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கொடுத்து நான் ஆசீர்வாத அவசியமே இல்லை, கரெக்டாக ஆசீர்வதிச்சுக்கிறேன். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அதை செய்யுங்க. கரெக்டாக நான் கடுகு டப்பா முதல் கொண்டு நான் தர்சனமாக கொடுத்துருவேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவேன், நாங்கள் கிராமத்துக்கு போகும்போது குடியரசு கொண்டு வருவோம். சர்ச்சில் வாரம் குடியரசு கொண்டு வருவோம். மாதத்தில் ஒரு ரூபா ப்ரொவிஷன் அப்படின்னா புளியிலக்கு உப்பு நவரை எல்லாத்தையும் தசமாக கொண்டு வருவோம். எண்ணெய் கூட கருத்து அதனால ஒரு நேரம் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுப்பானாட்டு ஏங்குறேன். நான் இருக்கிறேன், நீங்கள் நான் பதவி யார். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறேன், நான் செஞ்சது நீங்கள் செய்யுங்க. எனக்குதாவே ஒரு முடிவோடு சொல்கிறேன். உன்னதரே உயர்ந்த அனைத்து மாணவரே சுற்றி நான் வருஷமாக இருக்கேன். வருஷத்தாவியானவரோ நன்றியோடு சொல்லுங்கள். அப்பா, எங்கள் விசுவாசத்தை நான் பலப்பட முடியாது. என்னை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா, என்னை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாயக்கத்தை விசுவாசமானது நாயக்கத்தால் தடுமாறி கொள்ளுகிறோம். ஆனாலும் கர்த்தர் தாமே விசுவாசத்தை நாயக்கத்தால் நான் ஸ்திரமாக நிற்க முடியாது. கர்த்தரை உதவி செய்யா செபிக்கிறோம். தேவன் தாமே ஸ்துதிரவா சிவரவா ஈக்கரவரவா அக்கவாரி உன்னதரே இதுவரைக்கும் நடத்தினதே நாயக்கத்தாவே நீங்கள் இனி நடத்த முடியாது செபிக்கிறோம். சகல துதி கன மகிமை அது மாத்திரமல்லப்பா, ஆசீர்வாதங்களை நாயக்கத்தாவே அப்பா பிள்ளைகள் சுகந்து கொள்ளும்படியாக கட்ட உதவி செஞ்சாச்சு. வந்த பிள்ளைகள் வந்தவனமா செல்லாதபடியே நாயக்கத்தை அபூர்ணமான ஆசிரியர் பெற்று செல்லும்படியாக கட்ட உதவி செஞ்சாச்சு. பிள்ளைகளை நாங்கள் எந்த எதிர்பார்ப்போடு வந்துட்டாலோ அந்த எதிர்பார்ப்பு நடக்கும்படியாக கட்ட உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்கப்பா. நாயக்கத்தாவே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. தேவன் தாமே
அப்பா இந்த நாட்களினாய் கர்த்தாவே இந்த பிள்ளைய வாழ்க்கையினாய் கர்த்தாவே நீர் அற்புதம் செய்திருக்கா நன்றி ராஜா நீர் ஆசீர்வதி நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே நான் சொல்ல